Praise the Lord. Hallelujah. You're welcome to the Covenant of the Day. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் எனக்கு ஃபுல்லுவாக இருக்குது. அதே நான் ஆல்ரைட். கர்த்தர் பெரியவர், வாக்கு மாறாத ஆண்டவர். 27th April 2026 இஸ் மண்டே. நேற்று ஆண்டவர் ஆராதனையை ஆசீர்வதித்தார். 4 பேர் பெரியவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எப்பொழுதும் மகிமையான காரியங்களை செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆத்மாக்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க, ஆண்டவர் பற்றி பேசணும், வழி நடத்துறதுக்கு ஆண்டவருடைய ஆலோசனையை தேடணும். சரிங்களா? ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, விசுவாசிக்கிறவங்க ஞானஸ்தானம் எடுங்க. ஏன்னா நீங்கள் எடுத்த பிறகுதான் ஆண்டோடைய பிள்ளை என்று you are sealed, become a child of God, children of God. The baptism is very important. ஏன்னா சாத்தான் அந்த ஞானஸ்தானத்தை, நீ ஞானஸ்தானம் எடுத்தோடனே அவன் உன்னை கடவுளுடைய பிள்ளையாக பார்க்கிறான். ஏன்னா அங்கே ஒரு முத்திரை இருக்கு, சீல்டு, அதை மறந்துடாதீங்க. ஓகே, ரைட். இன்னைக்குள்ள வசனத்தை நம்ம பார்ப்போமே. We are seeing the Colossians. Paul wrote the letter to the Colossians. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். 18. Colossians chapter 1 verse 18. And he is the head of the body of the church, who is the beginning, the firstborn from the dead, that in all things he may have the preeminence. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய விசுவாசத்தையே பலப்படுத்துகிறார். ஆண்டவர் உருவாக்கப்பட்டவர், பிறந்தவர், ஒரு மனிதனை போன்றவர், இப்படியெல்லாம் போதனைகள் வரும் பொழுதுதான் இங்கு பவுல் இயேசு எப்படிப்பட்டவர், என்ன தன்மை உள்ளவர் என்பதை விளக்குகிறார். He's tried to explain and tried to say that Jesus is everything and he's the beginning and he is the end. ஆரம்பம், ஆதி, ஆரம்பம் முதல் எல்லாம் அவர்தான் என்று சொல்ல வருகிறாரு. அவர்தான் சபைக்கு தலைவர். He is the head of the church. எல்லாவற்றுக்கும் முதல்வராய் இருக்கிறார் என்றால் அவர் படைக்கும் பொழுதும் படைத்தவர், படைக்கும் பொழுதும் இப்பொழுதும் அவர் நம்மோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவர் உயிரோடு எழுந்தார். ஆகவே அவரை பின்பற்றுகிற நமக்கும், உங்களுக்கும், நம் பிள்ளைகளுக்கும் அந்த உயிர்த்தெழுதல் பாக்கியத்தை அவர் கொடுக்கிறார். அப்ப இயேசுநாதர் நமக்கு எல்லாம் முன்மாதிரியாக இருப்பதனாலே நாம் நிச்சயமாக அவரை நம்பும் பொழுது நாம் அவைகளை பெற்றுக்கொள்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசுவை நம்புவதனாலே உனக்கு என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால், நீ உயிர்த்தெழுவாய். அவர் உயிர்த்தெழுந்தது போல நியாய தீர்ப்பு நாளிலே உயிர்த்தெழுந்து அவரண்டை போவ என்பதில் சந்தேகமே, அந்த சந்தேகமே இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். சந்தேகமே இல்லை. அதைத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரை நான் நம்பி, அவர்தான் தலைவர், தலை, அவர்தான் முதனானவர் என்று நம்பி நாம் ஒப்பு கொடுக்க நம்மை பழகி கொள்ள வேண்டும். ஆதியும் அந்தமாய் இருக்கிற அவரை தவிர இந்த உலகத்திலே வேற வழி இல்லை. அருமையானவர்களே, எப்படியாப்பட்ட சூழ்நிலை நீ வந்திருந்தாலும் இயேசுவை பற்றிக்கொள்ளு. அவர் நிச்சயம் உங்களை நடத்துவார். நன்மையாலும் கிருபையினாலும் அவர் முடிசூட்டுவார். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். நீங்கள் விசுவாசத்திலே பொறுப்போடு நடந்து கொள்வீர்களானால் அவருடைய கரம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும். ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உங்களை துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த உயிர்த்தெழுதலில் நம்பிக்கையோடு நீதான் ஆதி அந்தம் முதல் எல்லாமாக இருக்கிற என்று நம்பி ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. பல சூழ்நிலையிலே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். இன்றைக்கு இயேசுவை நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரி, அவர்தான் எல்லாம் என்பதனாலே கலங்காதே, உன்னை அரவணைத்துக் கொள்ளுவார். Take care and God bless.